நாசா அவங்களுடைய அறிவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே ரொம்ப பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில தமிழர்களும் வானியல்ல எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க? ஏன்னா இப்போ கோவில்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நவகிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அதுக்கும் வானியலுக்குமான தொடர்புகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ தமிழருக்கும் வானியலுக்குமான அந்த தொடர்பு எப்படியெல்லாம் இருந்துச்சு? இப்போ தமிழ் சமுதாயத்தினுடைய ரொம்ப பழமையான மரபுகளில் ஒன்று வானியல் மரபு அப்படிங்கிறது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்குன்னு ஒரு அறிவு மரபு இருக்குது, தென்னிந்தியாவுக்குன்னு ஒரு அறிவு மரபு இருக்குது. வட இந்தியாவில் தோன்றின சமயங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். பௌத்த சமயத்தில் மொத்தமே 4 பூதம் தான், வானம்னு ஒரு பூதம் கிடையாது. அதே மாதிரி ஜெயின சமயத்திலையும் மொத்தம் 4 பூதம் தான், வானம்ங்கிற ஒரு பூதம் கிடையாது. புத்தரை பார்த்தீங்கன்னா வானம்னு ஒரு பூதம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எங்கே அதை கையில் தொட்டு காட்டுங்க பார்ப்போம் அப்படிலாம் அவர் பேசியிருக்கிறார். இப்போ வானமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வானியல்னு ஒன்று எப்படி இருந்திருக்க முடியும்? ஆனால் நம்ம தொல்காப்பியத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5 பூதங்களையும் சொல்லி இந்த மாதிரி நீர் வழி எல்லாமே சேர்ந்து அதில் வானத்தை விசும்பு அப்படிங்கிற வார்த்தையில் தொல்காப்பியர் குறிப்பிடுறார். இந்த தொல்காப்பியர் சொல்லக்கூடிய மரபுபடி இந்த 5ம் சேர்ந்து கலந்து மயங்கி உருவானது தான் உலகம் அப்படின்னு நமக்கு தொல்காப்பியத்திலே இருக்குது. அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த 5பூத மரபுங்கிறத நம்ம பின்பற்றுறோம். அப்போ விசும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தது தமிழர்களுக்கு மட்டும்தான். ஆதி காலத்தில் இந்தியா முழுக்கவே நமக்கு மட்டும்தான் அந்த வானியலுக்கான ஒரு அடிப்படை தெரிந்திருந்தது. 1வது வானியலை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அங்கே நமக்கு கணிதம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், வானியலுமே கிட்டத்தட்ட அது எல்லாமே ஒன்றா தான். ஏன்னா கணிதம் தெரியல அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 15 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 நாளை கணக்கு போனால் 15ன்ற ஒரு எண்ணாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? வியாபாரத்துக்கு எந்த அளவுக்கு கணக்கு முக்கியமோ அது மாதிரி ஒரு 100 மடங்குக்கு அதிகமாக வானியலுக்கு கணக்கு முக்கியம். ஆனால் அந்த வானியலை கணக்கு போடுறப்ப எப்படின்னா எதுவுமே இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கும், சைஃபர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பொருளை 7ஆக பிரித்தாங்க. தமிழ்நாட்டில் வடக்கில் பொருளை 6ஆக பிரித்தாங்க. ஏன்னா இங்கே இன்மை அப்படிங்கிறதும் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் இல்லாமல் போதில்லை, அதுவும் பொருள். இப்போ ஒரு இருக்கு ஆனால் இல்லை அப்படி இல்லை. உதாரணத்துக்கு இருட்டுங்கிறது என்னன்றப்போ இருட்டு என்பது மிக குறைந்த ஒளி அப்படின்னு சொல்லுவார் மகாகவி பாரதியார். அப்போ இருட்டுன்னு ஒன்று கிடையாது, ஒளி இல்லை, அதுக்கு பேர் தான் இருட்டு. அப்போ இல்லாமல் போகிறதும் ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா? இந்த அறிவு நமக்கு இருந்தது. ஆனால் வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா பொருளுங்கிறது 6 தான், அங்கே 7ஆவதா ஒரு பொருள் கிடையாது, இன்மைங்கிற பொருளை அவங்க எடுத்துக்கல. வானியல் பற்றியும் தெரியல, இன்மையை பற்றியும் தெரியல. இதன் காரணமாக வடக்கில் வானியல் மரபு அப்படிங்கிறது உருவாகலை. பிற்காலங்களில் தென்னிந்தியாவை பார்த்து தான் அவங்க வானியல் மரபுன்றதை கிபி 4வது நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வானியல் மரபுன்ற நமக்கு இன்னைக்கு நேற்று கிடையாது. நம்ம சிந்து சமவெளி மக்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வானியல் மரபு இருந்தது. சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் கிமு 3000வது ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா வியாழன் கோளை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க வானசாஸ்திரங்களை ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி அவங்களுக்கு. அதாவது அந்த காலகட்டத்தில் வேற யாருக்கும் வியாழன் தெரியல. இதை நான் சொல்லலை, ரஷ்ய அறிவியலாளர்கள் சிந்து சமவெளி மக்களை பற்றி ஆய்வு பண்ணப்போ ஆச்சரியப்பட்டு குறிப்பிடுறாங்க. இந்த மக்கள் கால கணக்கு வச்சிருந்தாங்கன்றது கூட எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு வியாழனுங்கிற கோள் தெரிஞ்சிருக்கு, அந்த கோள் எப்படி இயங்குதுன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க? இன்னைக்கு ஒரு கோள் இருக்கு அப்படின்னா நம்ம எந்த செயற்கைக்கோள் அனுப்புறோம், ராக்கெட் அனுப்புறோம், அங்கே போய் நம்ம அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, அங்கே தண்ணி இருக்கா இல்லையா, இப்போ சுகாதாரத்துக்கெல்லாம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப எல்லா நாடுகளுமே ஈடுபட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கிறப்போ ராக்கெட் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒன்னே கிடையாது. எப்படி அவங்களுக்கு இந்த கோள்களை பற்றி அவங்களுக்கான அந்த அறிவு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கும் கூட நம்முடைய வானியல் அறிவோட தொடர்ச்சிங்கிறது இருக்கு. இப்போ ஜோதிடம்னு ஒரு கலையை சொல்றாங்க. நம்ம ஜோதிடம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எதிர்காலத்தை கணிக்கிறது, பலன் சொல்றது, இதுதான் நமக்கு ஜோதிடம். ஆனா அந்த ஜோதிடம்ங்கிற அந்த சொல்ல நம்ம எடுத்து அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போனா ஜோதினா ஒளி, ஷம்னா அது குறித்த உண்மைகள் அல்லது அது குறித்த செய்திகள், ஒளியினுடைய உண்மைகள், ஒளியினுடைய உண்மையான செய்திகள். அதாவது ஒளியியல் இன்னைக்கு நம்ம ஒரு துறையை சொல்றோம் இல்லைங்களா? ஒளியியல் அப்படிங்கிறதுக்கு நேர் இணையான ஒரு சொல் தான் ஜோதிடம் அப்படிங்கிற சொல். அப்போ ஜோதிடம்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்கன்னா உண்மையில நட்சத்திரத்தையும் சூரியனையும் நிலாவையும் பார்த்து காலத்தை கணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ மனிதர்கள் உருவாயிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. வயசாகிறோம், செத்து போகிறோம், ஒரு தடவை மழை பெய்யுது, திருப்பி இன்னொரு தடவை மழை பெய்யுது. இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடராக நடக்குது. ஆனால் எப்படி நடக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறோம்னா முதல்ல நிலாவை பார்க்குறோம், பார்த்து 28 நாள் 28 நாள் 28 நாள்னு கணக்கு போட்டு ஒரு 13 28 நாளை கூட்டினா ஒரு 364 நாள் கிட்டக்க வரும். அப்போ கொஞ்ச நாள் தான் இடிக்கும். ஓரளவுக்கு சுமாராக ஒரு நாட்காட்டியை நம்ம உருவாக்குறோம். முதல் நாட்காட்டிங்கிறது எல்லா மரபுலையுமே நிலா நாட்காட்டி தான். நிலவை அடிப்படையாக வச்சு நம்ம மாதங்களை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு மாதம் மழை பெய்யுது, இன்னொரு மாதம் வெயில் அடிக்குது, ஒரு மாதம் மாதிரியே இன்னொரு மாதம் இருக்கல, ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம்னா இரவு முழுக்க உட்காந்து நட்சத்திரங்களை பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களும் ஒரு ஆண்டுக்கு அப்படியே சுற்றி வரும். சூரியனுடைய ஒரு பயணம்ங்கிறது 365 நாள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பயணம் போகிறப்போ நம்ம விண்மீன் கூட்டங்களை கடந்து போகிறோம்.
இப்போ நம்ம வந்து 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. உண்மையில பார்க்க போனால் 27 தனித்தனி நட்சத்திரங்கள் கிடையாது. இதில் சித்திரைங்கிறது வந்து ஒரு தனி நட்சத்திரம், சுவாதிங்கிறது ஒரு தனி நட்சத்திரம். ஆனால் ரேவதி அப்படிங்கிறது 32 நட்சத்திரம், சதயம் அப்படிங்கிறது 100 நட்சத்திரம். அப்போ எப்படி இதை பிரிக்கிறாங்கன்னா, இந்த சூரியனுடைய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு 27 நட்சத்திரங்கள் அல்லது நட்சத்திர கூட்டங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஏன்னா அப்பதான் வந்து எப்படி சுத்துதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. இது வந்து ஒரு நீள்வட்ட பாதை. இந்த நீள்வட்ட பாதையை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 360 டிகிரியா பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதை 12ஆல வகுக்கிறோம். ஏன்னா நமக்கு 12 மாதங்கள் இருக்குல்ல, 12ஆல வகுக்கிறோம். வகுக்கிறப்போ 30 டிகிரிங்கிற ஒரு கோணத்தை சூரியன் கடந்து போற அந்த காலத்துக்கு வந்து ஓரை அல்லது மாதம் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம். இந்த ஓரை அல்லது மாதத்தை நம்ம வந்து இன்னும் சரியா பிரிக்கணும் அப்படின்னா 27 நட்சத்திர கூட்டம் இருக்கு, 12 மாதம் தான் இருக்கு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2.25 நட்சத்திரம் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம வந்து 4ஆ உடைக்கணும். அப்ப நட்சத்திரத்தை உடைக்கிறோம்ல, அதுக்கு வந்து பாதம் அப்படின்னு பேரு. 1 பாதம், 2 பாதம், 3 பாதம், 4 பாதம். 4 பாதமா ஒரு நட்சத்திரத்தை பிரிச்சுக்கிட்டு மொத்தமா 9 பாதம் அல்லது 2.25 நட்சத்திரம் இருக்கிறது ஒரு மாசம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த 2.25 நட்சத்திரத்தையும் சூரியன் கடக்கிறது வந்து ஒரு மாசம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம வந்து நாட்காட்டிங்கிறத உருவாக்குறோம். இந்த நாட்காட்டி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆண்டு வந்து இந்த மாதத்துல வந்து வசந்த காலம் வருதுன்னா அடுத்த ஆண்டு அதே மாதத்துல வசந்த காலம் வரும், அதுக்கு அடுத்த ஆண்டு அதே மாதத்துல வசந்த காலம் வரும். இந்த மாதிரி இந்த நாட்காட்டி மூலமா நம்ம ஓரளவுக்கு உருவாக்குறோம். இப்படியாக உருவாக்கப்பட்டது சூரிய நாட்காட்டி அப்படிங்கிறது. இந்த நாட்காட்டி போக இன்னும் பல பெரிய சுழற்சிகள் வந்து இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சில சுழற்சி சொன்னோம்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. பூமி வந்து கொஞ்சம் சாஞ்சி இருக்குன்னு நமக்கு தெரியும், நேர் அச்சுல கிடையாது, சாஞ்சி சுத்துதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 23.4 டிகிரிக்கு சாஞ்சிருக்கு. ஆனா பொதுவா அது வந்து எந்த அளவுக்கு சாஞ்சிருக்குன்னா 22.1 டிகிரியில ஆரம்பிச்சு 24.5 டிகிரி வரைக்கும் அந்த டிகிரிங்கிறது மாறும். இந்த டிகிரி மாறுறது இருக்கு இல்லைங்களா, இந்த டிகிரி ஒரு தடவை முழுக்க மாறி வர்றதுக்கு 41,000 ஆண்டுகள் ஆகும். இது ஒரு சுழற்சி இருக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா செர்பியாவை சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர் வந்து உலகத்துக்கு கண்டுபிடிச்சு சொன்னாரு. 19ஆம் நூற்றாண்டுலாம் சொன்னாரு. அப்பதான் உலகமே இது வந்து முதல்ல சொன்னாங்க அப்படின்னு நினைச்சோம். மிலங்கோவிச் அப்படிங்கிறது அவருடைய பேர். இந்த ஒரு சுழற்சி வந்து பூமியினுடைய இந்த அச்சு வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த சுழற்சிங்கிறது ஏற்படுது. இது போக இந்த புவியோட அச்சு இருக்கு இல்லைங்களா, இந்த அச்சு நகர்ந்துகிட்டே இருக்கு. அந்த அச்சு நகர்றதுனால ஒரு வட்டம் இருக்கும். அதாவது அச்சு நகருதுன்னா இப்படி இப்படி நகரல, இப்படி நகருது, அப்படியே நகருது இல்லைங்களா. இப்படி அச்சு நகர்ந்து ஒரு வட்டம் போடும். இப்படி ஒரு வட்டம் போடுறது 26,000 ஆண்டு ஆகும். இதுவும் மிலங்கோவிச்சினுடைய கோட்பாடு தான். ஆனா இப்படி பூமி வந்து நகர்ந்து போடுற இந்த வட்டம்ங்கிறது ஒரு சரியான வட்டமா இருக்காது. ஒரு பாம்பு வந்து ஒரு வட்டத்தை போட்டா எப்படி இருக்கும், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இருக்கும். அப்படியாக அது வந்து தலையசைப்பு அப்படின்னு ஒரு பேர் சொல்றாரு. மொத்தம் 3 விஷயங்கள் இந்த மாதிரி மிலங்கோவிச் கண்டுபிடிக்கிறாரு. இது 3மே காலநிலையில மாறுபாட்டை ஏற்படுத்தும். எப்படின்னா 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியினுடைய அச்சு இருக்குல்ல, அது 1 டிகிரிக்கு மாறுபடும். அப்ப காலநிலை மாற்றம் அப்ப வந்து கொஞ்சமா மாறும். இப்படியே அந்த கொஞ்சம் 1 டிகிரி 1 டிகிரி 1 டிகிரி 1 டிகிரியா மாறி எந்த அளவுக்கு மாற்றம் வரும்னா, இப்ப துருவ நட்சத்திரம்னு ஒண்ணு நம்ம சொல்றோம். துருவ நட்சத்திரம் தான் மாறவே மாறாது, அதை நம்பி தானே நம்ம போறோம். இப்ப இருக்கிற துருவ நட்சத்திரத்துக்கு போலாரிஸ் அப்படின்னு பேரு. 12,000 ஆண்டு கழிச்சு பார்த்தோம்னா போலாரிஸ்ங்கிற துருவ நட்சத்திரத்துக்கு பதிலா வேகாங்கிற வேற துருவ நட்சத்திரம் இருக்கும். துருவ நட்சத்திரமே மாறிடும். அப்ப எந்த அளவுக்கு நகரும்னு பாத்துங்க, அந்த அளவுக்கு நகரும். அதனால இந்த 1 டிகிரி மாறுது இல்லைங்களா, இதையும் சேர்த்து கணக்கு போட்டுதான் நம்ம வந்து கிரகங்களுடைய நிலை, நட்சத்திரங்களுடைய நிலையெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ பஞ்சாங்கத்துல 2 வகை இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சுத்தவாங்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு ஒரு பஞ்சாங்கத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு ஒரு பஞ்சாங்கத்தை சொல்லுவாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம யாருக்குமே தெரியாது. சுத்தவாக்கிய பஞ்சாங்கம்னா எழுதின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கிற பஞ்சாங்கத்துக்கு சுத்தவாக்கிய பஞ்சாங்கம்னு பேரு. ஆனா 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த 1 டிகிரி சாயுது பார்த்தீங்களா, அதை சேர்த்து கணக்கு போட்டு எல்லா கணக்கையும் திருத்தி உருவாக்குறாங்கல்ல, இந்த பஞ்சாங்கத்துக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கம்னு பேரு. அப்போ இது வந்து சின்ன ஒரு கணக்கு கிடையாது, எவ்வளவு கடினமான கணக்கு பாருங்க. இப்போ வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சந்திராயன்ல வேலை பார்த்த தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த அறிவியலாளர்கள் ஒருத்தவர். அவர் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப அவங்க கேட்கறாங்க, இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சேட்டலைட் எல்லாம் கிடையாதுங்களே, மழை எப்படி வரும்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ட்டு. அதுக்கு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்றாங்க, பஞ்சாங்கத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. பஞ்சாங்கம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் ஸ்டேஷன் அல்லது வந்து வானிலை முன்னறிவிப்பு மையம் என்ன வேலையை பண்ணதோ அதை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான். தலைமுறையா அந்த பஞ்சாங்கத்தை வச்சிருக்கிறப்போ அதை கொண்டு இதெல்லாம் நம்ம கணக்கிட முடிந்தது.
ஆனால் பின்வந்த காலகட்டங்களில் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வானிலையே பஞ்சாங்கத்து மூலமாக கணக்கிட முடியும் அப்படின்னா ஒரு மனிதனோட எதிர்காலத்தையும் கணக்கிட முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதனுடைய வெளிப்பாடா ஒரு மனிதன் பிறக்கிறப்போ எல்லா கிரகங்களும் எங்கெங்க இருந்தது, எல்லா நட்சத்திரமும் எங்கெங்க இருந்தது அப்படின்னு பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆ பிரிச்சாங்கன்னு சொன்ன இல்லைங்களா ஒரு நீள்வட்டத்தை, அதை வட்டமா போடாம கட்டம் கட்டமா போட்டாங்கன்னா அது ஜாதக கட்டம். அதாவது இந்த வானியல் கணக்கு அந்த அடிப்படையில ஒரு மனிதனுடைய என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கணிக்க முடியுமா? அது முடியுமா முடியாதாங்கிறது கேள்வி கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஐபிஎல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பர்ட்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க, அவங்க சொல்றதான் ஐபிஎல் நடக்க போதா? இல்ல. அதே மாதிரி பங்கு சந்தைக்கு எக்ஸ்பர்ட்னு ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறோம், அவங்க சொல்றது நடந்திருக்குதா? அதே மாதிரி மனிதர்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு கணிக்கிறது மேல ஒரு ஆசை இருந்தது, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ அந்த ப்ரெடிக்ஷனை யார் பண்றது எப்படி பண்றதுன்றப்போ ஏற்கனவே இருந்த இந்த வானியல் முறையை அடிப்படையாக வச்சு அந்த ப்ரெடிக்ஷனை செய்யறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா சரியானதாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ஜாதகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், வானியலாக இருக்கட்டும், ஐந்திரமாக இருக்கட்டும், இது எதுவுமே மனிதனோட எதிர்காலத்தை கணிக்கிறதுக்காக உருவாக்கப்படலை. இது முழுக்க முழுக்க வானத்தை அறிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. 2 விதமா அதை பிரிச்சுக்கலாம். முதலாவது இரவுல இருக்கக்கூடியது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே இரவுல நடக்கக்கூடியது. நட்சத்திர கூட்டங்களை இரவுல தான் பார்க்க முடியும். அதன் ஊடாக எப்படி சூரியன் போகுதுங்கிறத இரவுல தான் பார்க்க முடியும். இதெல்லாம் வச்சு இரவுல ஒரு கணக்கீடு பண்றாங்க. இதே மாதிரி பகல்லையும் ஒளி இருக்கு. ஆனா சூரியனை நம்ம வெறுங்க நல்லா பார்க்க முடியாது, பார்த்தோம்னா கண்ணு போயிடும். அப்போ சூரியனுடைய நகர்வை வேற எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு குச்சியை அல்லது சங்கம் தரையில நட்டு வைக்கிறாங்க. நட்டு வச்சோன்னா அதோடைய நிழல் தரையில விழும் இல்லைங்களா? இந்த நிழல் எங்க விழுந்து எப்படி நகருது அப்படிங்கிறத கற்களை வச்சு அவங்க கணக்கு போடுறாங்க. இப்படி கணக்கு போட்டு சூரியனுடைய நகர்வையும் மற்ற கோள்களையும் வச்சு நம்ம 60 ஆண்டுகள் வரைக்கும் கணக்கு போட்டோம். இதுதான் நம்ம ஆண்டு வட்டம் அல்லது வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்துல இதுக்கு சம்வத்சரம் அப்படின்னு பேர். பிரப விபவன்லாம் பேர் வச்சிருக்காங்கல்ல, அது சம்வத்சரத்துக்கு தான். இதுல அந்த 60 ஆண்டு அப்படிங்கிறது எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு ஆண்டுங்கிறது பத்தல. சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு ஆண்டை விட பெரிய ஒரு சைக்கிள் நமக்கு வேணும் அப்படின்றப்போ வியாழன்னு ஒரு கோள் இருக்கு, அதனுடைய சுற்றுக்காலம்ங்கிறது 12 ஆண்டுகள். இதை எடுத்துக்கிறாங்க. இந்த வியாழன் சுத்துற மாதிரியே சனின்னு ஒரு கோள் இருக்கு, அது சுத்துறதுக்கு எடுத்துக்கூடிய ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகள். இது ரெண்டையுமே எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுக்குமே பொதுவான ஒரு எண்ணா 60 எடுத்துக்கிறாங்க. ஏன் இந்த 60 எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வியாழன் ஒரு தடவை சுத்துது, 2 தடவை சுத்துது, 3 தடவை சுத்துது. நீங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த கணக்கை விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவை சுத்துதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்ப என்ன ஆகும்னா, வியாழன் தொடங்கின இடத்துக்கு வர்ற அதே காலகட்டத்தில் சனியும் வரும். அப்ப அதை வச்சு 60 ஆண்டு முடிஞ்சிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல எல்சிஎம் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு பூங்கா இருக்கு, அங்க 2 பேர் ஒரே சமயத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் 12 நிமிஷத்துல அந்த பூங்காவை சுத்தி வருவாரு, இன்னொருத்தர் 30 நிமிஷத்துல அந்த பூங்காவை சுத்தி வருவாரு. இவங்க 2 பேரும் எப்ப திரும்ப தொடங்கின இடத்துலயே சந்திச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 12 and 13 நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே 60 அப்படின்னு வரும். ஏன்னா சரியாக 60 நிமிடங்கள் கழித்து தான் இவங்க 2 பேரும் சந்திச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து தொடங்கின அந்த சனிக்கோளும் வியாழன் கோளும் 60 ஆண்டுகள் கழிச்சு அந்த இடத்துல சந்திச்சுக்கும். இப்ப இந்த 60 ஆண்டை வச்சு இந்த 60 ஆண்டு வட்டம்ங்கிறத முடிவுக்கு வரும். ஆக மொத்தத்துல இரவுல நட்சத்திரங்களை வச்சும் பகல்ல சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிழலை வச்சும் தான் நம்ம கணக்கீடு பண்ணியிருக்கோம். இப்ப நான் சொல்றப்ப உங்களுக்கு என்னப்பா நிழலை வச்சு போய் கணக்கீடு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு துல்லியமா இருந்திருக்குன்னு ஒரு சந்தேகம் வர்றது இயல்பானது தான். இன்னைக்கு நம்ம உலகம் உருண்டைன்னு எல்லாருமே ஏத்துக்கிட்டோம். ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இருந்த எல்லாருக்குமே உலகம் உருண்டைன்னு தெரியும். ஏன்னா உலகம் அப்படின்னாலே அதுக்கு உருண்டையானது, உலா வருவது அப்படின்னு அர்த்தம். சுழன்றும் ஏர் பின்னது உலகம்ங்கிறது திருவள்ளுவர். அப்ப உலகம் சுழலுது அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது, நமக்கு தெரியும். ஆனா கிரேக்க நாட்டிலையும் அந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உலகம் உருண்டைன்னு தெரியாது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உலகம் தட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் உலகம் முழுக்க பயணிக்கிறாங்க. பயணிச்சு ஏதோ ஒரு இடத்துல உலகம் உருண்டைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதை நிரூபிக்கணும். அவங்க எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த பகுதி தான் நினைக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் உலகம் உருண்டை அப்படின்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி நிரூபிக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்லேருந்து ஒரு 5000 ஸ்டேடியம், அதாவது ஒரு 800 கிலோமீட்டர் அந்தாண்ட ஆஸ்வான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. கிரேக்கத்தோட அலெக்சாண்ட்ரியாவில் இருந்து ஆஸ்வான்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஆஸ்வான்கிற ஊர்ல ஒரு குச்சியை நட்டு வைக்கிறாரு, இந்த ஊர்ல ஒரு குச்சியை நட்டு வைக்கிறாரு, இந்த ஊர்லயும் இதுக்கு பக்கத்துல ஒரு மணல் கடிகாரத்தை வைக்கிறாரு, அங்கேயும் ஒரு மணல் கடிகாரத்தை வைக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றப்போ அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய அந்த குச்சிக்கு நிழலே இல்லை, அதோட நிழல் அது மேலேயே விழும் சூரியன் உச்சிக்கு வர்றப்போ. இப்போ உலகம் தட்டையா இருக்குன்னு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வர்றப்போ எல்லா இடத்துக்கும் சமமா தானே நிழல் விழும்.
இல்லைங்களா? ஆனா அந்த சமயத்துல ஆஸ்வான்ல இருந்த குச்சிக்கு நிழல் இருந்தது. அந்த நிழலோட கோணம் வந்து 7.2 டிகிரி. அப்ப 7.2 டிகிரிக்கு கோணம் இருக்குன்னா உலகம் இத்தனை டிகிரிக்கு வந்து உருண்டையா இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாரு. இப்படி கணக்கு போட்டு கிமு 2வது நூற்றாண்டுல இந்த உலகத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு அவர் சொன்னார். கிரேக்கத்தை சேர்ந்தவர்கள் அவர் சொன்ன சுற்றளவு நம்பி தான் கணக்கு போட்டாங்க. அப்ப உலகத்தினுடைய சுற்றளவு எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா வெயில்ல நடப்பட்ட ஒரு குச்சியை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப வெயில்ல நடப்பட்ட குச்சிங்கிறது எவ்வளவு மிக முக்கியமான ஆதாரம்னு பாருங்க. இது இல்லாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் பத்தி நம்ம பேசுவோம். ஸ்டோன்ஹெஞ்ச் வந்து குச்சி வந்து நடுறதுக்கு பதிலாக அவங்க வந்து கற்களை நட்டாங்க. அதுவும் வந்து ஒரு வட்டம் தான். இப்படி ஒரு குச்சியோ கல்லையோ நட்டு சுத்திலும் கற்களை வைக்கிறாங்கல்ல, இந்த அமைப்புக்கு கல்வட்டம் அப்படின்னு பேரு. உலகத்துல பல இடங்கள்லயும் இந்த கல்வட்டங்கள் காணப்படுது. தமிழ்நாட்டுல பொருந்தல்ங்கிற இடத்துல இந்த கல்வட்டம் இருக்கு. உலகத்தினுடைய மற்ற நாகரிகங்கள்ல வந்து இந்த கல்வெட்டங்களை உருவாக்குனவங்கள ஒரு பெரிய ஜீனியஸ்ன்றாங்க. எங்க நாகரிகத்தினுடைய அடையாளம்ன்றாங்க, அதை பாதுகாக்கணும்ன்றாங்க. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த நாகரிகத்தில் இருந்த மக்களுடைய கல்வெட்டத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்றாங்கன்னா 1980வது ஆண்டுல ஜார்ஜியாவில் கைடிங் ஸ்டோன்னு ஒன்று அமெரிக்க அரசாங்கத்தை சேர்ந்தவங்களுடைய ஆதரவோட நடப்படுது. நட்டு என்ன பண்றாங்கன்னா நடுவுல வந்து ஒரு பெரிய கல், ஒரு 19 அடி உயர கல், அதை சுத்தி 16 அடி உயரத்துக்கு இன்னொரு 4 கல் நட்டு வச்சு அந்த கல்லுல வந்து ஃபார்முலாவெல்லாம் எழுதுறாங்க. எதுக்கு எழுதுறாங்கன்னா நாளைக்கு அமெரிக்காங்கிற கண்டம் அழிஞ்சு போய் ஒரு 2 மனுஷன் 3 மனுஷன் மட்டும் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜார்ஜியாவுக்கு வந்து அவங்க போயிட்டாங்கன்னா அந்த கல்லை வச்சு அவங்களால காலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும், கணக்கு வழக்கு போடுறதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும், திரும்ப அவங்களால வாழ ஆரம்பிக்கும். அப்ப ஏன் அதை அவங்க முடிவு பண்றாங்கன்னா இங்கிலாந்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அழிவு வந்துச்சுன்னா ஸ்டோன்ஹெஞ்சுக்கு அந்த மக்கள் போயிட்டாங்கன்னா கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிடலாம், அவங்க கிட்ட ஒரு கடிகாரம் இருக்கு, அழிக்க முடியாத ஒரு கடிகாரம் இருக்கு. இந்திய மக்கள் கிட்ட அந்த மாதிரி ஒரு கடிகாரம் இருக்கு. ஆனா அமெரிக்க மக்கள் கிட்ட கடிகாரம் இல்லை அப்படின்னு 1980வது ஆண்டுல தான் அவங்க வந்து அவ்வளவு பெரிய அந்த கட்டுமானத்தை பண்றாங்க. சுமார் ஒரு 10 லட்சம் கிலோ இருக்கும் அவ்வளவு கல்லை வச்சு அந்த கட்டுமானத்தை உருவாக்குறாங்க. அந்த கட்டுமானம் எவ்வளவு மிக முக்கியமானதுன்னு அமெரிக்காவுக்கு தெரியும், இங்கிலாந்துக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கட்டுமானம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. இதுதான் பெரிய சாபம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மயன் காலண்டர் பத்தி நம்ம பேசுறோம். மயன் காலண்டர் பாத்தீங்கன்னா வந்து அது 5114 அந்த மாதிரி காலகட்டம் வரும். அதற்கு இணையான ஒரு காலண்டர் வந்து இப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க கலியாண்டுங்கிற காலண்டர். மயன் காலண்டருக்கும் நமக்கும் வெறும் 12 ஆண்டு தான் வித்தியாசம். ஆனா அந்த மயன் காலண்டர் பத்தி உலகம் முழுமைக்கும் தெரியும். ஆமா, மயன்கள் தான் வந்து காலங்களே வந்து கணிச்சிருக்காங்க. வந்து உலகமே அழிய போகுது சொன்னாங்க, அதை சொன்னாங்க. காலண்டர் முதல்ல கண்டுபிடிச்சாங்கலாம் சொல்றோம் இல்லைங்களா. மயன் உருவாக்குன காலண்டர் இருக்குல்ல, அந்த காலண்டருக்கான கட்டுமானம் மட்டும்தான் இருக்கு, கணக்கு கிடையாது. ஓகே, அப்போ வந்து மயன்களை விட தமிழர்கள் வந்து பழங்கால தமிழர்கள் ரொம்பவுமே காலத்து ரொம்ப அட்வான்ஸ்டா கணிச்சு. மயன் காலண்டர் வந்து எந்த ஆண்டு தொடங்குதோ அந்த ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் கலியாண்டோட காலண்டர் தொடங்குது. இப்போ கலியாண்டுன்னா இது வந்து நம்முடைய மிக பழமையான ஆண்டு கிடையாது, இதுக்கும் பழமையான ஆண்டுகள்லாம் நமக்கு இருந்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு 12 ஆண்டு இடைவெளியில் பார்த்தீங்கன்னா மயன் காலண்டரை பற்றி தெரிந்த மக்கள்ல 90% பேருக்கு கலியாண்டை பற்றி தெரியாது. ஏன் தமிழர்களுக்கே தெரியாது. அது வந்து ஒரு ஆண்டு முறைனே நமக்கு தெரியாது. சமஸ்கிருத ஆண்டு தூக்கி போடுவோம்லாம் நம்ம ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வந்து மயன் காலண்டரை பேசலாமா சொல்லுங்க? அது பழமையான, அது மட்டும் பழமையான காலண்டர். தமிழோட காலண்டர்னா மட்டும் நமக்கு தூக்கி போட்டுடலாம். இதுதான் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்குது. நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் மயன் காலண்டரை நிறுவிய மக்களுக்கும் நடுவில் எந்த தொடர்புமே கிடையாது. அவங்க 2 பேரும் வேறு வேறு இனத்தை சேர்ந்த மக்கள். ஸ்டோன்ஹெஞ்சை நிறுவிய மக்களுக்கும் இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அவங்க 2 பேரும் வேறு வேறு இனத்தை சேர்ந்த மக்கள். ஆனா பொருந்தல் பகுதியில இந்த மண்ணாலான கற்களாலான நாட்காட்டியை நிறுவி காலத்தை கணித்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தமிழர்களுடைய நேரடி முன்னோர். அதாவது இப்போ வந்து மயன்களும் சரி அல்லது இங்கே தமிழகத்தில் இருக்கவும் சரி, அங்கே ஸ்டோனேஜில் அந்த ஒரு பக்கத்தில் இருக்கவங்க அவங்களும் சரி எல்லாருமே வந்து ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்க எல்லாரும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவர்களாக இருந்திருப்பாங்க? இல்லை, அவங்களுக்குள்ள வந்து ஒரு தொடர்பு இருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த அனைத்து காலண்டருமே பார்த்தீங்கன்னா கிமு 3000 ஆண்டுக்கு நெருக்கமாக வருது. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரியான கணக்கை பயன்படுத்த முடியல. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வியாழன் அடிப்படையாக வச்சு 60 ஆண்டுக்கு வந்து நம்ம ஒரு கடிகாரத்தை உருவாக்குறோம் இல்லைங்களா, வியாழ வட்டம்னு அதை நம்ம உருவாக்குறோம். இப்போ வந்து இங்கிலாந்துல இருக்கிற மக்களுக்கு வியாழனை தெரியாது. ஏன்னா இங்கிலாந்துல வந்து ரொம்ப பனிமூட்டமா இருக்கும், அவங்களால வானத்தையே பார்க்க முடியாது. அப்போங்க அவங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியும்னா நிலா மட்டும்தான் தெரியும். இப்போ நிலாவே அடிப்படையாக கொண்டு தான் அவங்க காலண்டர் உருவாக்கணும், சூரிய ஒளிக்கு அவங்க போக முடியாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா நிலாவில் பார்த்தீங்கன்னா வந்து லூனார் அலைன்மெண்ட்னு ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த லூனார் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 19 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும், அப்புறம் 19 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும், அப்புறம் 18 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும், திருப்பி 19 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும், 19 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும், திருப்பி 18 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். அப்போ இந்த லூனார் அலைன்மெண்ட்டை வச்சு ஸ்டோன்ஹெஞ்சுங்கிற காலண்டர் அவங்க உருவாக்குறாங்க.
இந்த ஸ்டோன்ஹெஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா 56 ஆண்டுகளை கொண்ட வட்டம் தான். இங்கே நமக்கு 60 ஆண்டு வட்டம் இருக்குல்ல, அது மாதிரி கிடையாது. அங்கே 56 ஆண்டு வட்டம். அப்போ ஏதாவது ஒரு வானியல் நிகழ்வை வச்சுக்கிட்டு அந்த வானியல் நிகழ்வை கண்காணிச்சு அதன் மூலமாக ஆண்டை கணிக்கிறதுக்கு வந்து இந்த காலண்டர் உருவாக்குனாங்க. காலண்டர்கள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபார்முலாவும் அவங்க வந்து எதை எடுத்துக்கிறாங்கன்றதும் வேற வேறையா இருந்தது. இப்போ வந்து கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா